ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்ருந்தீங்க மார்க் என்ன எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உண்மையாகவே. பிகாஸ் த ஜிஎஸ் அண்டு எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருந்துச்சு, மீ ஆல்சோ. ரொம்ப டஃப் மீன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அது சில இது வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க என்னது திங்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி எழுதியிருக்கீங்க? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன் நிறையா பேர் வீடியோஸோடத. ஸோ எல்லாருமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஐ ஃபீல் ஆல்சோ. பட் என்ன பண்ணுறதுங்க, வி ஆர் நம்ம அதை மூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ இது நம்ம ஒரு இதாக தான் எடுத்துக்கணும். எப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது நமக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோடய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் யூ பிலீவ் மீ, இது வரைக்குமே நான் வந்து எந்த கொஷின்ஸ் பேப்பரோட ஆன்சர் கீயும் நான் பார்க்கல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த 2 டேஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். கொஷின்ஸ் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாம் அன்னைக்கெலாம் ஓரளவுக்கு ஐ எம் ஓகே. பட் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம கீயை பார்த்து அச்சச்சோ இதுவா அதுவா இப்படி எழுதியிருக்கலாமே, இதை விட்டுருந்துருக்கலாமே, இந்த மாதிரிலாம் நிறைய தாட் எனக்கு வரும். நான் டிப்ரெஷனுக்கு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் ஐ அவாய்ட். ஓகேங்களா? நான் வந்து நான் இன்ன வரைக்குமே எந்த யூடியூப் சேனலோடைய தமிழ், மேக்ஸ் எந்த கொஷின்ஸ் பேப்பரோட கீயும் நான் இது வரைக்குமே பார்க்கல. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 1 வீக் ரிலீஃபாக இருந்துப்போம். கமெண்ட் செக்ஷன் மட்டும் பார்த்த அளவுக்கு எல்லாருக்குமே டஃப்பாக இருந்துச்சு. என்ன நம்ம மைண்டில் நினைக்கிறோமோ அதை தான் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. மேபி எல்லாருக்கும் டஃப்பாக இருந்ததுங்கிறத நான் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆன்சர்ஸ் கீஸ் எதுவுமே நான் செக் பண்ணலைங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் கவர்மெண்ட் கீ கொடுத்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் எவ்வளோ மார்க்குங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அரௌண்டு இப்போதைக்கு நீங்கள் நினைப்பீங்க இப்போ எவ்வளோ மாற்றிப்பீங்க, உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்காது அப்படின்னா, எனக்கு ஒரு கெஸ் வந்து 130லேருந்து 140க்குள்ளே டெஃபினட்டாக நான் போட்டிருக்க ஆன்சருக்கு எனக்கு 130லேருந்து 140க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதுதான். அதர்வைஸ் நான் வந்து கீ ஆன்சரை பார்த்தா தான் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? பட் இது என்னோடய கெஸ்ஸிங் தான். உண்மையாக கீ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது கேட்டு நான் அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸில் உண்டாக்கவே மாட்டேன். ஓகேங்களா? யூ டோன்ட் வெரி. ஸோ நம்ம அதை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வேணால் நீங்கள் என்ன நெக்ஸ்ட்டு பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு படிக்க போகிறீங்களா? இல்லை ஏதாவது ஜாபுக்கு போகிறீங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபினான்சியலி டைட்டாக இருக்கிறேன். ஸோ நான் ஜாபுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஜாபுக்கு போய்க்கிட்டே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாமுக்கு படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் நான் உட்காந்துட்ருக்கிறேன். பட் இந்த தடவை அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கிறேன். அதனால் வந்து நான் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபுக்காவது நான் போய்க்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அதை நம்ம விட்டுடாமல் திருப்பி அகெயின் படிச்சுக்கிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு குரூப் 4க்கு ஆகும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா எக்ஸாம் கிட்டக்கு வரும்போது கூட நம்ம ஒரு 1 மந்த்து லீவ் போட்டுட்டு நல்லா படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம், இந்த 1 வீக் ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுதான் நமக்கு, வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க. டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே அண்ட் பாய்.